பேர் வந்து ஸ்கர்ட்டுக்கு நீங்கள் எப்படி பாவாடை தாவணிக்கு ஐரன் பண்ணுறீங்க, ஃபில்ட் வைக்கிறீங்க, வீடியோ போடுங்கக்கான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபில்ட் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்கள் இங்கே எடுக்கிற ஃபில்ட்டை பொறுத்து தான் இங்கே உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இதை வந்து நான் ஒரு 4 மீட்டர் கிளாத் ஃபுல்லாக வந்து ஃபில்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் டைரெக்டாக உங்களுக்கு எப்படி ஐரன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஒவ்வொரு ஃபில்ட்டாக தான் நான் வந்து எடுத்து வைப்பேன். அந்த எடுத்து வைக்கிற ஃபில்ட்டு ஒரு 3 ஃபில்ட்டாக எடுத்து வைப்பேன். ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சுன்னா எனக்கு வந்து இந்த பிடிக்கும் போது எனக்கு கிளாத் கரெக்டாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரும். இது ஏன் நான் எடுத்து அடுத்த செகண்டே எனக்கு கரெக்டாக வருதுன்னா, நான் இங்கே வைக்கிற ஃபில்ட்டு வந்து நான் கரெக்டாக வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் இங்கே ஸ்டார்டிங்கில் ஃபில்ட்டு கரெக்டாக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கீழே வர வரைக்குமே ஸ்ட்ரைட்டாக வரும். குட்டி குட்டி ஃபில்ட்டு தான் வச்சுருக்கேன் நான். கரெக்டாக அந்த இடுப்பு அளவுக்கு 4 மீட்டர் துணியை நான் சுருக்கியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டீம் ஐரன் தான் வைக்கிறேன். பாருங்க செட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக நம்பிக்கோங்க. ஸோ அடுத்த ஃபில்ட் பாருங்க, சேம் அதே மாதிரி. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் வைக்கிற ஃபில்ட்டு கரெக்டாக வச்சா மட்டும்தான் உங்களுக்கு எல்லா ஃபில்ட்டுமே கரெக்டாக வரும். ஒரு ஃபில்ட்டும் அதுவும் நான் ஒரு டைமில் ஒரு பியூர் காட்டனாக இருந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்து வைக்க வந்துட்டே இருக்கும். ஆனால் 4 ஃபில்ட்டுக்கு மேலே அரேஞ்ச் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வந்து பார்டர் கிட்ட மட்டும் தேய்ச்சி ஐரன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே தேய்ங்க. இது கொஞ்சம் ஐரன் பாக்ஸ் ப்ராப்ளமு. எப்படி தேய்ங்க, ஃபஸ்ட்டு பார்டர் கிட்ட ஐரன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மேலேருந்து ஐரன் பண்ணுங்க. ஏன்னா பார்டர் கரெக்டாக உட்காந்துச்சுன்னா உங்களுக்கு ஐரன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பெல்ட் வைக்காமல் ஐரன் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஐரன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பெல்ட்டில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்க ஐரன் ஆகிடுச்சு. நோ டைமு பார்டரில் கரெக்டாக லாஸ்ட் ஒன்று கரெக்டாக வச்சுருந்தாங்க. இந்த ஐரன் பாக்ஸை ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டனை அழுத்திட்டே பண்ணிங்கன்னா தான் ஸ்டீம் இறங்கும். ஸ்டீம் இறங்கினால உங்களுக்கு ஃபில்ட் வந்து அப்படியே உட்காரும். ஸோ அதையும் அழுத்தணும், ஐரன் பாக்ஸும் அழுத்தணும். பாருங்க ஃபில்ட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இது எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. அழகாக வந்துட்டு குட்டி குட்டி ஃபில்ட்டு மொத்தம் 4 மீட்டர் கிளாத் வந்து அந்த அவங்களோட ஹிப்பு பெல்ட் அளவுக்கு நான் வந்து கரெக்டாக வந்து இதை ஃபில்ட் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக இருக்குது பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.